எதுவும் சமைக்கல நண்பர்களே. என் பொண்டாட்டி பானிபூரி செஞ்சு தரேன்னு பானிபூரி செஞ்சு கொடுத்தா நண்பர்களே. அருமையாக இருந்துச்சு. இப்போ எங்கள் ஊர் நாகப்பட்டினத்தில் வந்து எங்கள் ஊருக்கு நேராக வந்து பூங்கா கட்டுறாங்களாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஊருக்கு போயிட்டு நான் ஒரு பானிபூரி கடை போகலான்ட்டு இருக்கேன். நான் தான் பானிபூரி வந்து விற்கிற ஆள். போடுற ஆள் யாரே? ஆமாம், என் பொண்டாட்டி தான் வந்து பானிபூரி செம்மையாக அப்படியே கடையில் உள்ள மாதிரி அருமையாக போட்டிருந்தேன் நண்பர்களே. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். கண்டிப்பாக அனு, அப்புறம் யார், காயத்ரி அக்கா, எல்லாம். காயத்ரி அக்கா, நைட்டு உனக்கு ஃபோன் அடிச்சு ஏன் தான் எடுக்கல? முன்னாடி எவ்வளோ அருமையாக தெரியுமா தான் போட்டிருந்தா. அப்படியே பானிபூரினா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அப்படி தான் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, புளி தண்ணியெல்லாம் அரைச்சி அருமையாக பண்ணியிருந்தா. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஊரில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். என்ன பிஸ்னஸ்னால் பானிபூரி தான் இப்போதைக்கு இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது. அதையே நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நான் வீட்டில் ஒரு மாஸ்டர் வச்சுருக்கேன், குக்கிங் மாஸ்டர். நல்லா அருமையாக செய்வாங்க. குண்டம்மா பானிபூரி கடை போடுமா? ரைட்டு, என் மொண்டாட்டி ரெடி. சீக்கிரம் அந்த நாகப்பட்டினம் கலெக்டர் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த பூங்காவை சீக்கிரம் கட்டி முடிப்பீங்களாம். நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அம்புட்டு தான். நன்றி, வணக்கம்.